Hi friends, welcome back to my channel. நான் தாங்க ரோஸ். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது Aloe Vera ஜெல்லோட யூசஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Aloe Vera ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அண்ட் ஹேருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னே சொல்லணும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படிலாம் நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன Aloe Vera ஜெல் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்கின் கேர் Aloe Vera ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ எதுவுமே கிடையாது. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா Aloe Vera ஜெல்லோட ஒரிஜினாலிட்டி கலரே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒயிட் கலர் தான். ஸோ நிறைய பிராண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ரீன் கலர்லலாம் வரும். ஸோ கலர்ஸ்லாம் அவங்க வந்து போட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாவ் ஜெல்லை பற்றி சொல்லணும்னா இது வந்து 99% வந்து Aloe Vera ஜெல் வந்து மிக்ஸ் அண்ட் இதில் வந்து பேரபினோ சல்ஃபேட்டோ வந்து கிடையாது. ஸோ இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 130 ml வருது. ஸோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா 299 rupees. கண்டிப்பாக இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட யூசஸ் என்னங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. சன்னோட ரேஸ் எப்போல்லாம் என்னோடய ஃபேஸில் எக்ஸ்போஸ் ஆகுதோ ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, Aloe Vera ஜெல் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா திக் லேயராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நானும் அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா உங்கள் ஃபேஸில் வந்து சன்னோட ரேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ரொம்பவே வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த Aloe Vera ஜெல் என்ன ஆகும்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுக்கும். ஸோ இந்த கூலிங் சென்சேஷனால் உங்களோட சன்பேர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீல் ஆயிரும். உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோயிங் அண்ட் ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு ஹேர் மாஸ்க்காக கூட நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, Aloe Vera ஜெல் எடுத்து உங்களோட ஹேரோட ரூட் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஜென்ட்லி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் பாத் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சில்கியாக ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க. அதோடு சேர்த்து நம்ம ஹேர் வந்து க்ரோத் பண்ணுறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த Aloe Vera ஜெல்லை வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 teaspoon அளவுக்கு நீங்கள் ஓட்ஸ் மீல் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் Aloe Vera ஜெல்லும் 1 teaspoon நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் ஆஸ் அ ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நீங்கள் அப்படியே ட்ரை பண்ண விடுங்க. அண்ட் ஆஃப்டர் 20 minutesக்கு அப்புறம் ஒரு நார்மல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங் லுக் கொடுக்கும். ஏன்னா வந்து Aloe Vera ஜெல் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெக்ஸ்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதோட ஃபேஸில் இருக்க பிம்பிள் அண்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக அது வந்து என்ன ஆயிரும், ஹீல் பண்ணிடும். அண்ட் நீங்கள் இது வந்து வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸோட லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா Aloe Vera ஜெல்லை வந்து கொஞ்சமாக எடுத்து உங்களோட கை கால் அண்ட் பாடியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஸ் அ மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட பாடியை வந்து நல்லாவே ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட சேர்த்து ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக உங்களோட பாடி வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கின் ஹேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா Aloe Vera ஜெல். கண்டிப்பாக இதை நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி தான் Aloe Vera ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் நைட் க்ரீம் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம்.
யாரோட ஃபேஸ்லலாம் பிம்பிள், ஆக்னி அண்ட் ஸ்கார்ஸ் டேமேஜாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ஒரு நைட் க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ளோயிங் லுக் கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.